ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம். எழுதியவர் என். ஹேமாவதி. மத்திய கிழக்கில் மிக பெரும் போர் சூழல் நிலவி வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட 5 நாள் சுற்றுப்பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மேற்கொண்டுள்ள தாக்குதலால் உலகம் இயல்பை தொலைத்து நிற்கிறது. உலகின் ஆகப்பெரிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் தடை விதித்து உலகத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. அதன் காரணமாக பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தி மண்டலமான வளைகுடா நாடுகள் மீது ஈரான் இலக்கு வைத்து தாக்குகிறது. அதனால் அந்நாடுகளில் உள்ள எரிபொருள் உற்பத்தி மையங்களும் சுத்திகரிப்பு நிலையங்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கின்றன. ஹார்முஸ் நீரிணை வழியாக அவ்வப்போது இந்திய கப்பல்கள் வர ஈரான் அனுமதி அளித்தாலும் நம் தேவைக்கான அளவுக்கு எரிபொருள் கிடைப்பதில் சற்று தேக்கம் ஏற்பட்டுள்ளது. பல வருடங்களுக்கு முன்பே நம் தலைவர்களின் தொலைநோக்கு புரிந்துணர்வால் ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்க தொடங்கிவிட்டோம். அதனால் இப்போது இந்த பேரிடரை நம்மால் சமாளிக்க முடிகிறது. ஆயினும் இதே நிலை நீடித்தால் நாம் பெரும் தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சில நாள்களுக்கு முன்பு எச்சரிக்கை விடுத்திருந்தார் நமது பிரதமர். இந்த சூழலில்தான் வர்த்தகம், தொழில்நுட்பம், எரிசக்தி, பாதுகாப்பு, புத்தாக்கம் மற்றும் பசுமை வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் வளைகுடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் உறவை மேம்படுத்தும் நோக்கிலான பிரதமரின் 5 நாள் வெளிநாட்டு பயணம் அமைந்தது. கடந்த மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தில்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றார். அபுதாபி நகரில் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹ்யான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்றார். பிரதமருக்கு பாரம்பரிய ரீதியிலான ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பிறகு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபருடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பெட்ரோலிய இருப்பு, எல்பிஜி விநியோகம் ஆகிய விவகாரங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மே 16 அன்று அங்கிருந்து ஐரோப்பிய நாடான நெதர்லாந்துக்கு பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாம் பெரன்சன், இந்திய தூதர் குமார் துஹின் ஆகியோர் அவரை வரவேற்றார்கள். ஹேக் நகரில் உள்ள ஹூயிஸ்டன் பாஷ் அரண்மனையில் இந்தியா நெதர்லாந்து உயர்மட்ட சந்திப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அங்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியை நெதர்லாந்தின் மன்னர் வில்லம் அலெக்சாண்டர், ராணி மேக்சிமா ஆகியோர் வரவேற்றனர். நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே 17 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக இந்தியாவின் டாடா நிறுவனமும் நெதர்லாந்தின் ASML நிறுவனமும் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் குஜராத்தின் தொலேராவில் அமையவிருக்கும் அதிநவீன செமி கண்டக்டர் தொழிற்சாலைக்கு நெதர்லாந்து தனது தொழில்நுட்ப ஆதரவை வழங்க உள்ளது. 2030ஆம் ஆண்டு வரை வர்த்தகம், பாதுகாப்பு, விண்வெளி, முதலீடு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டது. இந்திய மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் நெதர்லாந்தில் படிக்கவும் வேலை செய்யவும் ஏதுவாக விசா விதிமுறைகள் எளிதாக்கப்படுவது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இதன் பின்னர் இந்திய வம்சாவளியினர் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு மோடி, வளர்ச்சியடைந்த நாடுகள் போல் ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியாவும் விரும்புகிறது. அதேபோல் உலகளாவிய உற்பத்தி மையமாகவும், பசுமை எரிசக்தி மையமாகவும், உலக பொருளாதார வளர்ச்சி மையமாகவும் இருக்க இந்தியா விரும்புகிறது. இந்தியாவின் ஆசைகள், எண்ணங்கள், முயற்சிகளுக்கு எல்லையே இல்லை. எல்லா பொருட்களும் மேக் இன் இண்டியாவாக இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம். இதன் மூலம் இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறும் என்று குறிப்பிட்டார். நெதர்லாந்தில் உலக புகழ்பெற்ற அப்ஸ்லோடைக் அணைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார் பிரதமர். நெதர்லாந்து நாட்டின் பெரும்பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே உள்ளதால் அந்நாடு பல நூற்றாண்டுகளாக கடல் நீர் உட்புகும் ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறது. இதற்கு தீர்வாக கட்டப்பட்டதே இந்த 32 கிலோமீட்டர் நீளம் கொண்ட தடுப்பணை. நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இந்த அணைக்கு சென்ற பிரதமர் திரு மோடி இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து இந்தியர்களுக்கு ஆகச்சிறந்த பரிசொன்றை வழங்கியது. ராஜேந்திர சோழன் காலத்து ஆனைமங்கலம் தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 21வது ஆட்சியாண்டில் கிபி 1005
நாகப்பட்டினத்தில் விஜய கிடாரத்து அரசன் மார விஜயோத்துங்க வர்மனால் கட்டப்பட்ட சூளாமணி வர்ம விகாரம் என்ற புத்த விகாரத்திற்கு 97 வேலி பரப்பு கொண்ட ஆனைமங்கலம் கிராமத்தை ராஜராஜ சோழன் பள்ளிச் சொந்தமாக வாய்மொழியாக தானம் வழங்கினார். அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் இதை எழுத்துப்பூர்வமாக பட்டயம் வெட்டி உறுதி செய்தார். நெதர்லாந்தில் இருந்த இந்த வரலாற்று பொக்கிஷங்களை பிரதமரிடம் திருப்பி அளித்தது நெதர்லாந்து. இந்தியாவின் கலாச்சார பாரம்பரிய மீட்பு முயற்சிகளில் கிடைத்த முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் புறப்பட்ட பிரதமரை நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டன் விமான நிலையத்திற்கே வந்து வழியனுப்பி வைத்தார். ஸ்வீடனில் உள்ள கோதன்பர்க் விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமரை அந்நாட்டின் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டசன் வரவேற்றார். பின்னர் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டசனுடன் பிரதமர் திரு மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லயனுடனும் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். அதன்பின் திரு உல்ஃப் கிறிஸ்டசன், திருமதி உர்சுலா வாண்டர்லயன் ஆகியோருடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் பிரதமர் திரு மோடி. ஸ்வீடன் இந்தியா இடையிலான தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவுக்கான வழித்தடத்தை உருவாக்குவதில் நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்றார். பின்னர் கோதன்பர்க் நகரில் நடந்த ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டார். இதில் ஸ்வீடனின் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் திரு மோடி கலந்துரையாடினார். அப்போது இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு ஸ்வீடன் தொழிலதிபர்களுக்கு திரு மோடி அழைப்பு விடுத்தார். பிறகு இருதரப்புக்கிடையே சிறப்பான உறவுக்காக பிரதமர் மோடி அளித்த பங்களிப்பு, அவரது தலைமை பண்பினை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார் அந்நாட்டின் இளவரசி விக்டோரியா. இதையடுத்து மே 18ஆம் தேதி ஸ்வீடனிலிருந்து 43 ஆண்டுகளுக்கு பிறகு நார்வேக்கு பயணம் செய்யும் இந்திய பிரதமர் என்ற பெருமையோடு அந்நாட்டின் ஆஸ்லோ நகரில் தரையிறங்கினார் திரு நரேந்திர மோடி. அவரை நார்வே பிரதமர் திரு ஜோனஸ் கர்ஸ்டர் விமான நிலையத்தில் வரவேற்றார். பிறகு இரு தலைவர்களும் அரசு விருந்தினர் மாளிகையில் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான பேச்சு நடத்தினர். அப்போது உயர்தர சுகாதார சேவைகள், டிஜிட்டல் சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, மருத்துவ தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஆகியவற்றுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிறகு ஆஸ்லோவில் நடைபெற்ற விழாவில் நார்வேயின் மேன்மை பொருந்திய மன்னர் 5ஆம் ஹரால் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதை வழங்கினார். இந்த விருது வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்படும் நார்வேயின் மிக உயர்ந்த கௌரவமாகும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு மோடி இந்த விருதை வழங்கியதற்காக 5ஆம் ஹரால் மன்னருக்கும் நார்வே மக்களுக்கும் தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். இது இந்திய மற்றும் நார்வே மக்களிடையே நிலவும் நீடித்த நம்பிக்கை மற்றும் பாசத்திற்கு கிடைத்துள்ள மரியாதை என்றும் குறிப்பிட்டார். பின்னர் ஆஸ்லோ நகரில் நடந்த நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டிற்கு முன்னதாக ஐஸ்லாந்து, பின்லாந்து மற்றும் டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். 5 நார்டிக் நாடுகளும் இணைந்து $1.9 டிரில்லியன் அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டுள்ளன. நார்வே பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு மோடி அடுத்ததாக இத்தாலி நாட்டுக்கு புறப்பட்டுச் சென்றார். அந்நாட்டின் தலைநகரான ரோம் நகரில் பிரதமர் திரு மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக விமான நிலையத்தில் பிரதமர் திரு மோடியை இத்தாலி நாட்டின் துணை பிரதமர் ஆண்டோனியோ டஜானி நேரில் சென்று வரவேற்றார். தொடர்ந்து இத்தாலியில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பிரதமர் திரு மோடி கலந்துரையாடினார். அந்நாட்டு பிரதமர் திருமதி மெலோனிக்கு மெலடி சாக்லேட் பரிசளித்தார் நம் பிரதமர். அதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார் இத்தாலி பிரதமர். பிறகு ரோம் நகரில் இரு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு இரு நாடுகளின் சார்பில் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. தனது 5 நாடுகள் பயணங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து அந்நாட்டு மக்கள் மற்றும் தலைவர்களின் மனங்களை வென்று இந்தியா திரும்பியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. சர்வதேச பதற்றங்களால் இந்தியா தாக்கத்தை சந்திக்கும் என்று அச்சம் எழுந்துள்ள நிலையில் பிரதமரின் இந்த பயணம் அதை குறைக்கும் என்று தீர்க்கமாக நம்பலாம். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம். எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.